ஆல் இன் ஒன் யூபிஎஸ்சி தமிழ் சேனல் நண்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 13th சாப்டர் இன்சூரன்ஸ் இன் இந்தியா. ஸோ இது வந்து ரொம்ப குயிக்காவே முடிஞ்சிடும். ஸோ கவலைப்பட வேண்டியதே இல்ல. இது வந்து முதல்ல ஒரு ப்ரிஃபேஸ் மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சரி, இன்சூரன்ஸ்னா என்ன? இன்சூரன்ஸ்ன்றது நம்ம அன்றாட வாழ்க்கையில எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு. ஒரு லாங் டேர்ம் பீரியட் ஆஃப் டைம், லைஃப் இன்சூரன்ஸ்னா லாங் டேர்ம். இந்த மாதிரி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு வந்து நீங்க ஒரு ப்ரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த ப்ரீமியம் வந்து நீங்க உங்களுடைய சாய்ஸ் படி இது பண்ணிக்கலாம். மேபி மந்த்லி ப்ரீமியம் கட்டுற மாதிரி, இல்ல நான் வந்து பல்கியரா 6 monthsக்கு ஒன்ஸ் அந்த மாதிரி கட்டிக்கிறேன், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்கும். ஸோ அதுலயும் நிறைய இருக்குது. நீங்க கவர்மெண்டோடைய ஸ்கீம்ஸ் அவைல் பண்றீங்க அப்படின்னா வந்து வருஷத்துக்கு 12 ரூபாய் கட்டுறது, அது எந்த ஸ்கீம்ன்றது எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இயர்லி 12 rupees வந்து அக்கௌண்ட்ல இருந்தது அப்படின்னா they will take it for the premium amount. பட் ஆனால் அது வந்து மெச்சூரிட்டி பீரியட்ல பல்கா 2 lakhs அந்த மாதிரிலாம் தரமாட்டாங்க. இன்கேஸ் ஆஃப் எனி லைஃப் லாஸ் ஆர் எனி ஆக்சிடென்ஷியல் பார்ஷியல் ஆக்சிடென்ட் ஏதாச்சும் வந்து நடந்துச்சுன்னா தருவாங்க. சரிங்களா? இதுதான் வந்து ஜென்ரல் கான்செப்ட் அபவுட் தி இன்சூரன்ஸ். ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த இன்சூரன்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா டீப் ரூட்டட் இன் ஹிஸ்டரி அப்படின்றாங்க. எப்படி ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது எதுலலாம் இதை மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா மனுஸ்மிருதி, தர்மசாஸ்திரா, அர்த்த சாஸ்திரா இதுல எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது வந்து டைரக்டா யூபிஎஸ்சில கேட்பாங்களா, வேற அண்ட் ஆல் இது வந்து மென்ஷன் மேபி கேட்கலாம் ஆர் மே நாட். இது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கும் யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் நீங்க படிக்கிறதே ப்ரிலிம்ஸ் ஓரியன்டா படிங்க, தன்னால மெயின்ஸ்க்குமே அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்ஐசி. ஸோ எல்ஐசின்றது நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன். அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 1956ல கொண்டு வராங்க. ஃபுல்லி ஓன்டு பை கவர்மெண்ட். சரிங்களா? அப்ப பாத்தீங்க அப்படின்னா வந்து அட் தட் டைம், அதாவது இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் வரும்போது 245 இந்தியன் அண்ட் ஃபாரின் கம்பெனிஸ் வந்து லைஃப் செக்மெண்ட் இன்சூரன்ஸ் அதுல அவங்களுமே they were also being a part இன்சூரன்ஸ் ஃபீல்ட்ல அவங்களுமே இத்தனை பேர் இருக்கிறாங்க. ஓப்பனிங் ஆஃப் பிரைவேட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வாஸ் ப்ரோஹிபிட்டட் அட் தட் டைம். அந்த டைம்ல ப்ரோஹிபிட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ வந்து எல்ஐசி வாஸ் கால்ட் an investment institution by the government. சரிங்களா? ஸோ இதுதான். இதுல என்ன அப்படின்னா வந்து ஒரு பல்கியர் போனஸ் அமௌண்ட் மாதிரி அட் தி மெச்சூரிட்டி டைம் உங்களுக்கு அட் யோர் ஹேண்ட் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அதுதான். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஐசி ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படின்றாங்க. In 1971, government nationalized the private sector companies. 107 Indian and foreign companies playing in the general insurance segment at a government company. So பாத்தீங்கன்னா இது வந்து 1972ல ஆரம்பிக்கிறாங்க. ஆபரேஷனுக்கு எப்போ வருது அப்படின்னா 1973 ஜனவரி 1ல ஆரம்பிக்கப்படுது. என்னென்னலாம் வந்து ஹோல்டு பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜிஐசிக்கு கீழே என்னெல்லாம் வருதுன்னா நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், ஓரியன்டல் ஃபயர் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். சரிங்களா? நவம்பர் 2000ல பாத்தீங்கன்னா ஜிஐசி வாஸ் நோட்டிஃபைட் ஆஸ் தி இந்தியன் ரீஇன்சூரன்ஸ். சரிங்களா? ஜிஐசி ரீஇன்சூரன்ஸ் கம்பெனியா மாறிடுது. இந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? So what is AICIL? AICIL is nothing but Agriculture Insurance Company of India Limited. எல்லா செக்டார்ஸ்க்குமே வந்து இன்சூரன்ஸ் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கணும்னா யூ கேன் அவைல் எனிதிங் யூ வாண்ட். வந்து ஃபயர் இன்சூரன்ஸ் இருக்குது, மெரைன் இன்சூரன்ஸ் இருக்கு, பர்க்லரி அண்ட் தெஃப்ட் இருக்குது, கோடவுனுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, ரீஇன்சூரன்ஸ் இருக்குது, டிரான்ஸ்போர்டேஷனுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, உங்களுடைய பைக்குக்கு இன்சூரன்ஸ் இருக்கு. யூ மேபி நீங்க பைக் ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் இருக்குது. உங்களுடைய ஃபேஸ், உங்களுடைய பாடி இதுக்கெல்லாம் கூடவே நீங்க இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம். மேபி வெறும் சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்க அவங்க தான் இதுக்கு வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ
ஒரு ஜஸ்ட் அப்படி எல்லாத்துக்குமே இருக்கும்போது அக்ரிகல்ச்சருக்குன்னு இருக்கக்கூடாதா? பிகாஸ் தெர் இஸ் அ மோர் அன்சர்டைனிட்டி. எதுக்கு இன்சூரன்ஸ் எடுப்பாங்கன்னா தெர் இஸ் அ மோர் அன்சர்டைனிட்டி. இப்போ வந்து ஹவுஸ் அண்ட் பர்க்லரிக்கு வந்து இன்சூரன்ஸ்னா வீட்டுல நிறைய திருட்டு நடக்கும், அதனால வந்து தே வில் அந்த ஏரியால மேபி அவங்களுக்கு வந்து நிறைய அன்சர்டனிட்டிஸ் இருக்கலாம். ஸோ அதுக்காக வந்து தே வில் டேக் இன்சூரன்ஸ். சில இடத்துல ஃபயர் ப்ரோன் ஏரியாவா இருக்கும், அங்க அவங்களோட இண்டஸ்ட்ரி இருந்துச்சுன்னா ஃபயர் இன்சூரன்ஸ் எடுப்பாங்க. ஸோ தே வில் ஹேவ் சம் இது. அது மாதிரி அக்ரிகல்ச்சர்ன்றது தேர் இஸ் நோ அஷூரன்ஸ் இல்லைங்களா? ஸோ அவங்களுடைய கிராப் நல்லா வருமா வராதான்றது அதுக்காக தான் 2003ல வருது. திஸ் இஸ் அ டெடிகேட்டட் அக்ரி இன்சூரன்ஸ் கம்பெனி எய்ம்ஸ் டு சர்வ் த நீட்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ் பெட்டர் அண்ட் டு மூவ் டுவர்ட்ஸ் அ சஸ்டைனபிள் ஆக்சுவரியல் ரெஜிம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. They are responsible to look after National Agriculture Insurance Scheme, which was launched in 1999. The company is looking after the newly launched Prime Minister Fasal Bima Yojana. ஸோ இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டருடைய திட்டங்களுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இட் இஸ் ஜாயின்ட்லி ப்ரமோட்டட் பை பப்ளிக் செக்டர் இன்சூரன்ஸ் கம்பெனி அண்ட் டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். மெஜாரிட்டி ஷேர்ஸ் ஓன்டு பை ஜிஐசி, NABARD, with the 4 public sector general insurance companies owning 8.75% each in it. சரிங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இன்சூரன்ஸ் ரிஃபார்ம்ஸ். சரி, என்னதான் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து யார் இது இன்சூரன்ஸ் ரிஃபார்ம்ஸ் கமிட்டி வந்து செட்டப் பண்றாங்க? யாரு? ஆர்பிஐ கவர்னர் RN மல்ஹோத்ரா இஸ் எக்ஸ் கவர்னர். இந்த கமிட்டி வந்து சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். டீகண்ட்ரோலிங் தி இன்சூரன்ஸ் செக்டர், அதாவது ஃபாரின் பிரைவேட் இவங்களுக்கு எல்லாமே வந்து இதை வந்து ஓபன் அப் பண்ணுங்க, லிபரலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாங்க இந்த கமிட்டில இருந்து. தட் இஸ் கவர்மெண்ட் வந்து இதை பண்றாங்க. எது மூலியமான IRDA ஆக்ட் மூலியமா இதை பண்றாங்க 1999ல. சரிங்களா? தென் பாத்தீங்கன்னா டீலிங்கிங் GIC அண்ட் இட்ஸ் 4 சப்சிடரிஸ். நான் சொன்னேன் பாத்தீங்களா, கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் சொல்லிட்டு. ஸோ அது கீழே 4 இது இருக்குதுன்னு சொன்ன 4 கம்பெனிஸ். அதை வந்து டீலிங்கிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பதானே வந்து கவர்மெண்ட் கீழே ஒரு 4 இது இருக்குது அப்படின்னா ஹவு கேன் இட் எஃபெக்டிவ்லி ஹேண்டில்? யோசிச்சு பாருங்க. ஸோ அதுவுமே 2000ல they have done it. Discarding a system of licensing of surveyors by the control of insurance. Restructuring tariff advisory committee. So இந்த மாதிரி சொல்றாங்க. IRDA 2000ல வருது. என்னன்றது பார்க்கலாம். So IRDA is nothing but Insurance Regulatory and Development Authority, which was set up in 2000. இந்த ஆக்ட் கீழே தான் இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாமே வந்து ரெகுலேட் ஆகுது. ஸோ எப்படி RBI மணியை கண்ட்ரோல் பண்ணுன்ற மாதிரி இன்சூரன்ஸ் ஃபீல்டை வந்து இந்த IRDA ஆக்ட் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. திஸ் இஸ் ஹேவிங் 1 chairman and 5 members. 2 பேர் வந்து ஃபுல் டைம் அண்ட் 3 members வந்து பார்ட் டைம். பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து இந்தியா allows 49% of the FDI because the other entities may be private or the government has to hold 51% because that will safeguard their என்னது அட்டானமின்னு சொல்லலாம், சாவரனிட்டி சொல்லலாம். ஸோ ஃபாரினர்ஸ்க்கு 51 கொடுத்துட்டு இருந்தா நம்ம வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிற மாதிரி திருப்பியும் நம்ம வந்து பேக் டு ஃப்ரீடம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுல. ஸோ தே ஹேவ் டு வித்ஸ்டாண்ட் தி IRDA, அதாவது இன்சூரன்ஸ் ஃபீல்டு வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஆனது. ஸோ அதுல வந்து 49% தான் ஃபாரினர்ஸ்க்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டுடே பாத்தீங்க அப்படின்னா 57 இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இந்தியாவில் ஆப்ரேட் ஆகுது. அதுல 24 லைஃப் செக்மெண்ட் அண்ட் 33 நான் லைஃப் செக்மெண்ட். ஒன்னு வந்து பப்ளிக் செக்டர் லைஃப் இன்சூரர், தென் வந்து பப்ளிக் செக்டர் ஜெனரல் இன்சூரர் 4 இருக்குது, 2 ஸ்பெஷலைஸ்ட் இன்சூரர் தட் இஸ் AICIL அண்ட் ECGC, 1 பப்ளிக் செக்டர் இன்சூரர் GIC ரீஇன்சூரன்ஸ், ஃபாரின் வந்து 4 இருக்குது. ஸோ இந்த மாதிரி அதுவும் ஃபாரின் ரீஇன்சூரன்ஸ். சரிங்களா? இன்சூரன்ஸ்னா என்னன்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. தட் இஸ் நத்திங் பட் இப்போ வந்து ஒரு LIC அந்த மாதிரி இருக்கிறாங்க, இல்ல வேற ஏதாச்சும் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனின்னு எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி. இவங்க வந்து போயிட்டு இந்த ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட போயிட்டு சொல்றாங்க, எங்க கிட்ட நாங்க வந்து இன்சூரன்ஸ் மக்களுக்கு கொடுக்கறது வந்து அந்த அமௌண்ட்டுக்கு நாங்க வந்து இன்சூர் பண்ணணும்னு நினைக்கிறோம். அன்சர்டனிட்டி, நான் என்ன சொல்லியிருந்தேன், இன்சூரன்ஸ் கேன் பி டன் ஃபார் தி அன்சர்டனிட்டி ஆஃப் லாசஸ். ஸோ இந்த ஒரு விஷயம், அதாவது எங்க கிட்ட இருக்க மணி மேல எங்களுக்கு வந்து சேஃப்டிக்கு பயம். ஸோ அதனால நாங்க எங்களுடைய பணத்துக்கு மேல ரீஇன்சூரன்ஸ் பண்ணிக்கிறோம். இன்சூரன்ஸ் அமௌண்ட்டையே நாங்க திருப்பியும் இன்சூரன்ஸ் பண்றோம்.
ஸோ இன் கேஸ் ஆஃப் இந்த எல்ஐசியோ இல்லை வேற ஏதாவது கம்பெனி சொன்ன பார்த்தீங்களா, தட் இஸ் நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி, இவங்கெல்லாம் வந்து ரீஇன்சூர் பண்றாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து சில அமௌண்ட்ல லாஸ் ஆகுது, இல்லை காணாம போகுது, திருட்டு போகுது, வாட் எவர் த கேஸ் மேபி, ஆர் கலாமிட்டிஸ் டெஸ்ட்ராய் ஆகுது அப்படின்னா the reinsurance company will lend them whatever the thing that is lost. அந்த லாஸ்ட் அமௌண்ட் ஃபுல்லா கிடைக்குமானா இல்ல, அதுல இருந்து டிடக்டட் அமௌண்ட் தான் சம் அமௌண்டா கிடைக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட் ஆஃப் ரீஇன்சூரன்ஸ். இதுவுமே வந்து ஐஆர்டிஏ அவங்க தான் வந்து ரெகுலேட் பண்றாங்க. இப்போதைக்கு நம்ம கண்ட்ரில என்னென்ன ஃபாரின் ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குன்னா, ஜெர்மனோட முனிச் ரீ, ஹானோவா, ஒன் ஈஸ்ட் சுவிட்சர்லாந்து ஸ்விஸ் ரீ, பிரான்ஸ் ஸ்கார் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குது. இதுதான் வந்து ரீஇன்சூரன்ஸ் பத்தி. So now வந்து டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன், தட் இஸ் நத்திங் பட் நிறைய டெபாசிட்ஸ் நம்ம வந்து பேங்க்ல அப்போதான் அந்த பீரியட் which is 1971 people started investing or depositing in the banks. ஸோ அவங்களுடைய டெபாசிட்ஸ் வந்து சேஃப்டியா இருக்கணுன்றதுக்காக the banks will take this insurance. அந்த டெபாசிட்ஸ்க்கு இன்சூரன்ஸ் வேணும், எங்களுக்கு கேரண்டி வேணும்ன்றதுக்காக தான் டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தே வில் பி லெண்டிங், அதாவது இன் கேஸ் ஆஃப் லாஸ் தே வில் லெண்ட். ஓகேங்களா? சரி, வந்து எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன், இந்த வேர்டே வந்து உங்களுக்கு சொல்லிடும். எக்ஸ்போர்ட் இந்த சென்ஸ் நான் படிக்கிறேன் கேளுங்க. எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் டு கவர் பியூர் கமர்ஷியல் ரிஸ்க்ஸ் இன் இஷ்யூஸ் like long repayment period, the large value of contracts, difficult economic and political conditions of the importing country, together with the fact that reinsurance cover is generally not available for such products. சரிங்களா? இது purely commercial risks தான் வந்து. ஓகேங்களா? ஏதோ நேச்சுரல் கெலாமிட்டிஸ் அப்படியெல்லாம் கிடையாது. லாங் ரீபேமெண்ட் பீரியட் வரைக்குமே அவைலபிளா இருக்கும். The large value of contract, difficult economic and political condition of the importing country, இது எல்லாமே வந்து கன்சிடர் பண்ணி இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது முழுக்க முழுக்க எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட இன்சூரன்ஸ். டவுட் இருந்தா கேளுங்க. இந்த நேஷனல் எக்ஸ்போர்ட் இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் நத்திங் பட் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன பார்த்தீங்களா இசிஜிசி, அதுக்கு ஒரு அக்கௌண்டபிள் ஃபார் ஃபெசிலிட்டேட்டிங் த சர்வீஸ் ஆஃப் தி இசிஜிசி discussed before. The government of India did set up பண்ணிருக்காங்க the National Export Insurance Account in March 2006 to promote medium and long term export by providing credit insurance support. இது வந்து யூபிஎஸ்சி பிலிம்ஸ்க்கு நீங்க இதை எப்படி படிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 2006ல வந்து கொண்டு வந்தாங்க. இயர் ஞாபகம் வச்சுக்கணுமா? இட் இஸ் பெட்டர் டு ரிமெம்பர் எவ்ரிதிங். என்ன இதோடைய வேலை அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். மேபி அவங்க வந்து இதுதான் இன்சூரன்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. நேஷனல் எக்ஸ்போர்ட் இன்சூரன்ஸ் அக்கௌண்ட்னா இதுதான் வந்து எக்ஸ்போர்ட்டோட இன்சூரன்ஸ். நோ, யூ ஹாவ் டு ரிமெம்பர் தட் இஸ் ராங். அதாவது they will give 1 and 2 both 1 and அந்த ரைட் ஆர் ராங் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேட்கலாம். பட் இது வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, it is to promote medium and long term export by providing credit insurance support. This is an account set up by government of India, or they will tell this is an account set up by IRDA அப்படின்வாங்க. No, this is set up by கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. புரிஞ்சுதா? இப்படிதான் உங்களுக்கு எப்படி நீங்க ஈஸியா படிக்கணும்ன்றது இதுதான் மெத்தட். வந்து சேலஞ்சஸ் குயிக்கா பாத்திரலாம். என்னன்னா வந்து ஒன்லி 20% தான் வந்து நம்ம இந்தியன் பாப்புலேஷன்ல லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. சரிங்களா? 20% ஆஃப் தி பாப்புலேஷன் தான் யாரெல்லாம் இன்சூரபிளோ, குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து எடுக்க முடியுமா அப்படின்னா இப்போ வந்து எடுக்கலாம், அதாவது பேரண்ட்ஸோடைய இதுல எடுக்கலாம். பட் ஆனா இன்சூரபிள் பாப்புலேஷன்ன்றதுலயே அப்போ வந்து 20% தான். அதாவது 2004ல இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷன் இஸ் பிரசன்ட் வந்து 2.53% தான் இருக்குது கண்ட்ரியில. 15% of the Indian population is covered under some prepayment on health care, which includes employees and beneficiaries covered ESIS, armed force, central police organization, railways employed, self-funded schemes, pensions covered under health insurance. சரிங்களா? இது பாத்தீங்க அப்படின்னா வந்து that is the most availed அப்படின்றது பாத்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ்ல தான் மொத்தமா போய் எப்படி சொல்றது ஒரே இன்சூரன்ஸ்ல போய் இதுவாகிறது அப்படின்றாங்க. சரிங்களா? இது பாத்தீங்க அப்படின்னா கவரேஜ் ஆஃப் கவர்மெண்ட் ஃபண்டட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் ஆர் 13.1% in rural areas and 12% in
urban areas. So 70% of India's population live in rural areas, and along with the organized financial services, general insurance companies are also expanding in these sectors. Concept of micro insurance has been developed by the private insurance company Aviva Life Insurance அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மைக்ரோ இன்சூரன்ஸ் கான்செப்ட் வந்திருக்கு. This is a relatively new concept, ஓகேங்களா. That is providing a microfinance. எல்லாமே பிக் அமௌண்ட்டான்னு கேட்டிங்கன்னா அதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த அவைவா கொண்டு வந்தது தான் மைக்ரோ இன்சூரன்ஸ். புரியுதுங்களா? இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷன் அண்ட் டென்சிட்டி. ஸோ வாட் டஸ் இட் மீன் அப்படின்னா, ரேஷியோ ஆஃப் ப்ரீமியம் அண்டர் ரிட்டன் in a year, in a given year to the gross domestic product. இன்னொரு வாட்டி நான் சொல்றேன் கேளுங்க. Insurance penetration is defined as ratio of premium underwritten in a given year to the gross domestic product. இப்போ gross domestic product இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் 100 அப்படின்னா அதுல எவ்வளோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்டபிள் ஆகுது அப்படின்றது தான் வந்து இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷன் அண்ட் டென்சிட்டி. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம குயிக்கா வந்து நியூ ரிஃபார்ம் இனிஷியேட்டிவ்ஸ் பார்த்துக்கலாம். கவர்மெண்ட் வந்து 51% அவங்களுடைய ஸ்டேக் ஹோல்ட் பண்ணணும். அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனில தே மஸ்ட் ஹோல்டு. ஃபாரின் பார்த்தீங்க அப்படின்னா 28%ல இருந்து 49%க்கு அவங்களுடைய ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. தென் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட இந்தியன் குட்ஸை வந்து ஃபாரின் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்சூர் பண்ணிக்கலாம். அதாவது ஃபாரின்ல இப்போ என்னுடைய குட்ஸ் இங்கே எதாவது நான் வச்சிருக்கிறேன், ஆர் ஏதோ கோல்டு அந்த மாதிரி வச்சிருக்கிறேன் அப்படின்னா நான் ஃபாரின் இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட கூட என்னுடைய கோல்டு அந்த மாதிரிக்கு இன்சூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் இன் இந்தியா கேன் பி இன்சூர்ட் இன் அப்ராட் அப்படின்றாங்க. இதுதான் சிம்பிள் கான்செப்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா it will enable the consumer welfare பத்தி சொல்றாங்க. It will enable the interest of consumers to be better served through provision like those enabling penalties on intermediaries, insurance companies for misconduct, and allowing multi-level marketing of insurance products in order to curtail the practice of mis-selling. So இதுலயே நிறைய கரப்ஷன் ஏற்படுதுன்னா அதுக்கு வந்து கன்சியூமர் வெல்ஃபேருக்குன்னு தனியா ஒரு இன்டர்மீடியரிஸ் போல வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, அடுத்தது வந்து இது மட்டும்தான் அப்படின்னு, அதாவது கிரீவன்ஸ் மட்டும்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஐஆர்டிஏக்கு இன்னொன்னு வருது. என்ன அப்படின்னா அப்பிலேட். என்ன அப்பிலேட்னா செக்யூரிட்டிஸ் அப்பிலேட் ட்ரிபியூனல். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டிஎன்பிஎஸ்சில கேட்கலாம், மேபி யூபிஎஸ்சில கேட்கலாம். என்ன அந்த அப்பிலேட் ட்ரிபியூனல் பேர் என்னது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பேர் என்னதுன்னு கேட்க மாட்டாங்க. அதாவது இந்த ஐஆர்டிஏஐ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இது வந்து என்ன ட்ரிபியூனல் இஸ் நத்திங் பட் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த இதுதான் ஜஸ்டிஸ். ஒரு கோர்ட் போல இதுவோ ஒண்ணு. இப்ப நிறைய ட்ரிபியூனல்ஸ் வந்து அபாலிஷ் பண்ணாங்க. ஒரு 4 கிட்ட அபாலிஷ் பண்ணிருக்காங்க. அது என்னதுன்றது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, அப்பதான் எனக்கும் தெரியும் நீங்களோட வீடியோஸ் கவனிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து செக்யூரிட்டிஸ் அப்பீலேட் ட்ரிபியூனல் that is coming under IRDAI. So what is IRDAI? That is nothing but Insurance Regulatory and Development Authority of India. இதுக்கு கீழே இன்சூரன்ஸ் உடைய இஷ்யூஸ், அப்பீல்ஸ், இதெல்லாமே வந்து கிரீவன்ஸ் ரிட்ரெசல், இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ப்ராசஸ்ல பிரச்சனை அப்படின்னா அதாவது கன்ஃபிளிக்ட்ல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ விக்டிம் அண்ட் தி ப்ராசிக்யூட்டர், இவங்க வந்து they can go and approach the appellate. what appellate அப்படின்னா செக்யூரிட்டிஸ் அப்பீலேட் ட்ரிபியூனல். சரிங்களா? ஸோ இது மாதிரி இன்சூரன்ஸ் அப்பீலேட் ட்ரிபியூனல்னு கொடுப்பாங்க ஆப்ஷன்ல. செக்யூரிட்டிஸ் அப்பீலேட் ட்ரிபியூனல். செக்யூரிட்டிஸ்னு நமக்கு டக்குன்னு வந்து செக்யூரிட்டிஸ்னா ஸ்டாக் மார்க்கெட்டு, செபி அந்த மாதிரி தானே வரும். நம்ம எதுக்கு இதை டிக் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வேற ஏதோ இல்லாததெல்லாம் போய் டிக் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது பேர் தான் கன்செப்சுவல் கிளாரிட்டி. சரிங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் ரொம்பவே ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்க அப்படின்னா நான் ஜென்ரலா நீங்க ஒரு பைக் வச்சிருக்கீங்கன்னா நல்லா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சில பேர் வந்து பைக் இன்சூரன்ஸ் கட்டுறதுக்கு நிறைய காசு செலவு பண்ணுறதுக்காக they won't be spending. இன்ஸ்டெட் வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் சீப்பா இருக்குன்னு வாங்கியிருப்பாங்க. ஒரு காமனா ஒரு லேமனா நீங்க வந்து பைக் யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கும் எக்ஸாக்ட்லி. பட் வந்து பாத்தீங்கன்னா தட் இஸ் நீங்க வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு பைக் போயிட்டு இடிக்கிறீங்க. நான் உங்களுக்கு எக்ஸாக்ட் வேர்ட்ஸ்லயே சொல்றேன். நான் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்
on vehicles that is provided. This insurance is provided by non-life insurance companies. This insurance covers the risk on other than the two parties, the car and the owner in the case of car. சரிங்களா? Involved in an insurance policy. This policy does not provide any benefit to the insured. That is, நீங்க யாருக்கு தேர்ட் பார்ட்டிக்கு, அதாவது நீங்க யாருன்னா போய் இடிச்சுட்டு அவங்க உங்ககிட்ட காசு கேட்கறாங்கன்னா at that time you can go and claim this அப்படின்னு சொல்லி. ஆனா இது வரைக்கும் அது அவ்வளவா கிளைம் ஆனதா சரித்திரத்திலே கிடையாது. நீங்க வேணா அதை வந்து கூகுள்ல போட்டு பாருங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ நியூ இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, தட் இஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 12 rupees per annum per subscriber, 18 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்க அதை கேன் இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் ஹோல்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த அதாவது பெனிஃபிஷியரிஸ்க்கு தே வில் ஹாவ் ஆட்டோமேட்டிக்கலி கிரெடிட் ஆயிருக்கும். ஸோ இது வந்து எவ்வளோ ருபீஸ் கவர் பண்ணுது அப்படின்னா it covers 2 lakh accidental death இந்த மாதிரி ஆச்சுன்னா தான் there is no maturity and amount அது மாதிரிலாம் கிடைக்காது. தென் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, இது பார்த்தீங்கன்னா 1 year டேர்ம்க்கு லைஃப் கவர் ஆஃப் that is renewable in 1 year, 2 lakh rupees 18 to 50 years வரைக்கும். ஸோ இதுவுமே வந்து ஏதாச்சும் நடந்தாதான் தருவாங்க. நேஷனல் ஹெல்த் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம், தட் இஸ் கவர்மெண்ட் ஆயுஷ்மான் பாரத்க்கு கீழே ப்ரொவைட் பண்றாங்க. 5 lakhsல இருந்து 10 lakh வரைக்கும், 5 lakh to more than 50 crore வரைக்கும் இந்த மாதிரி இஷ்யூ பண்றாங்க. இதுதான் வந்து நியூ இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ். ஸோ உங்களுக்கும் இது சம்மந்தப்பட்ட வேற ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த லெசன் அவ்வளவுதான். உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா இது வந்து முழுக்க இந்த வீடியோக்கு பத்தி நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி சொல்லிடுறேன். நான் நீங்க என்னுடைய வீடியோஸை பாக்குறீங்க, லேர்ன் பண்றீங்க அப்படின்னா லேர்ன் பண்ணிட்டு ப்ளீஸ் ஒரு வாட்டி உங்களுடைய புக்கை ஃபுல்லா ஈச் வேர்ட் பை வேர்ட் படிங்க. அப்போ உங்களுக்கு இதை எப்படி படிக்கணும்ன்ற ஐடியாவும் கிடைக்கும். ஆஸ் வெல் ஆஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு அதுல ஒரு கிளாரிஃபை ஆயிடும். இப்போ நம்ம ஒரு 2 வேர்டு படிக்கிறோம், நமக்கு புரியல அப்படின்னா அடுத்த வேர்ட் படிக்கும் போது அதுவும் புரியாது. ஈவன் தோ இட் இஸ் சிம்பிள், அடுத்த வேர்ட் சிம்பிளாவே இருந்தாலும் ஐயோ நமக்கு போன வேர்ட் புரியல அப்படின்ற டென்ஷன்லேயே நமக்கு போயிடும். சரி, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாதுன்றதுக்காக யூஸ் பண்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் ப்ரொவைட் பண்றேன். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஸோ ஸ்டே சப்ஸ்கிரைப். அடுத்த லெசன்ல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it is all in one UPSC தமிழ். நன்றி, வணக்கம்.